வெல்கம் பேக் டு ராஜேஷ் ஐபிஎல் மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ். இன்னைக்கு மேட்ச் நம்பர் 4 ப்ரெடிக்ஷன்ஸ் ப்ரிவியூஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து கரெக்டாக ஒரு 7:30 போல் வந்து பஞ்சாப் கிங்ஸ்க்கும் டைட்டன்ஸ்க்கும் வந்து மேட்ச் நடக்க போகுது நியூ சண்டிகர் மேட்ச் கிரவுண்டில். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு பெரிய ஃபெமிலியான கிரவுண்ட் கிடையாது. இது வந்து பஞ்சாப்ல இருந்தாலுமே இந்த கிரவுண்டில் வந்து ஐபிஎல் மேட்சஸ் வந்து எதுவுமே நடக்கல. ஸோ ரீசெண்டாக தான் வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் மேட்ச் வந்திருக்காங்க. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுமே ஆல்மோஸ்ட் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொண்ட ஒரு டீம் சொல்லலாம். ஸோ நம்மளோட ரிவ்யூஸ் எப்போதுமே வந்துட்டு கரெக்டாக போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 3 ரிவ்யூஸ்மே நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கான ரிசல்ட்டும் கரெக்டாக வந்திருக்கு. ஐ ஹோப் இந்த ரிவ்யூ உங்களுக்கு வந்து கரெக்டான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா 25 வந்து ஃபைனலிஸ்டான பஞ்சாப் கிங்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த தவறுமே பண்ணல. ஸோ அவங்களோட கேப்டனும் சரி அவங்களோட கோச்சும் சரி நல்லாவே அந்த டீமை வழிநடத்திட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த கிரவுண்ட் வந்து அவங்களுக்கு அட்வான்டேஜ் சொல்லலாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இந்த பிரியானும் பிரசன்ட் சிம்ரனும் வந்து நல்லா வந்தாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ப்ளஸ் ஹர்பீர் சிங் வந்து அருமையான பவுலிங் போடுது இந்த கிரவுண்டில். ஸோ அவருக்கு எடுத்து கொடுக்குன்னே சொல்லலாம். ப்ளஸ் வந்து ஜிடியை பொறுத்த வரைக்கும் அவங்க டீம்ல வந்து சாய் சுதர்சனும் சரி சுமன் கில்லும் சரி ஸ்டார்டிங்ல நல்லா ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நடந்ததில் ஹையஸ்ட் ஓப்பனர்ஸோட டோட்டல் ஸ்கோர் அவங்க தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆரஞ்சு கேப்பும் அவர்கிட்ட தான் இருக்கு சாய் சுதர்சன்ட்ட. ப்ளஸ் வந்து பர்பிள் கேப்பும் இவங்க டீம்ல தான் இருக்கு. ஸோ ரெண்டு டீமுமே ஒன்றுக்கு ஒன்று இணைச்சது கிடையாது. ஈக்குவல் வெயிட்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹோம் வந்து யாருக்கு அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா பஞ்சாப் கிங் தான். ஸோ இந்த கிரவுண்டில் வந்து பஞ்சாப் கிங் வந்து ஃபேவரபுளாக தான் போகும். ஏன்னா இது வரைக்கும் எல்லாமே அந்த ஓன் கிரவுண்டோட ஃபேவரபுளாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து எப்படி இருந்தாலுமே பஞ்சாப் தான் வந்து டாஸை தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவங்க தான் வந்து பேட்டிங் எடுக்க போகிறாங்க. ஸோ பேட்டிங் எடுத்து அவங்க ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து 220 210 போல் வைப்பாங்க. ஸோ அதை வந்து ஜிடி வந்து எடுக்க முடியாமல் ஒரு ஆல்மோஸ்ட் நியர்பை ஸ்கோரில் வந்து தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ வாங்க மேட்சோட 11th பே பார்க்கலாம். பிளேயிங் 11ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீம்லேயுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஃபெமிலியரான ஃபேஸஸ் தான் இருக்குது. ஸோ இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பிரப் சிம்ரன், அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், நேகல் வதூரா, மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்து டாப் ஆர்டரில் இருப்பாங்க. ஸோ இவங்கள வந்து ஆர்யாவும் நேதர்லாந்து மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் இவங்கள வந்து நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி இருப்பாங்க. ப்ளஸ் வந்து ஓம்ராய் கொண்டு போவாங்களா இல்லை சேவியரை கொண்டு போவான்னு தெரியல. பட் இவங்க 3 பேர்ல தான் வந்து இந்த 3 பேர்ல தான் வந்து இன்னைக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும். சுஷாந்த் சிங் வந்து லாஸ்ட் ரெகனைஸ்டு பேரா இருப்பாரு. மார்க்கோ யான்சனுக்கு இந்த டீம்ல இருந்து இடம் இருக்குமான்னு நைட்டு தான் சொல்ல முடியும். அவருக்கு பதிலாக வந்து கூப்பர் கான்லி அவங்க வந்துட்டு டாப் ஆர்டர்ல கொண்டு போகிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பார்க்கலாம். மார்க்கோ யான்சன் பதிலாக அவர் கூட வந்து டாப் ஆர்டர்ல வரதுக்கு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா வந்து இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னுக்கு நல்லா கொஞ்சம் எடுத்து கொடுக்குன்னு சொல்றாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா யுவேந்திர சலால் அப்புறம் அசதீப் சிங். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து சலாலும் அசதீப் சிங் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மினிமம் 2+ விக்கெட் எடுப்பாங்க. ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர் இவங்க டாப் ஆடுறது. சுமன் கில்லை பொறுத்த உங்களுக்கு தெரியும் ரீசெண்ட் மேட்சஸ்ல எதுவுமே வரல. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண எதிர்பார்க்குறேன். ஆனால் வந்து சாய் சுதர்சன் கன்சிஸ்டாக ப்ளே பண்ணுறாரு. இந்த மேட்ச்சில் ஒரு 50+ எதிர்பார்க்கலாம். ஜாஸ் பட்லர் வந்துட்டு இந்த ஐபிஎல்ல வந்து ஒரு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரான்னு தெரியல. ஸோ அப்படி வந்து இம்பாக்ட் பிளேயரா இல்லாம இருந்தாருன்னா கண்டிப்பா வந்துட்டு நல்லா விளையாடுவாரு. அப்படி இருக்கும் பட்சத்துல கிளின் பிட்ச் நோக்கி போவாங்க. வாஷிங்டன் சுந்தரா 4th ஆர்டர்ல கொண்டு வருவாங்க, 3rd ஆர்டர்ல கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ப்ளஸ் வந்து ஷாருக் கான் இந்த டீமோட ரெகனைஸ்டு பிளேயர். ராகுல் திவாட்டி அவர் வந்துட்டு கரிசர் ரபாடா எகெயின்ஸ்ட் பஞ்சாப்னு வந்தாவே கரிசர் ரபாடா நிறைய விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி சலாலுக்கும் சுமன் கில்லுக்கும் இங்க ஒரு பெரிய கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. அதிக டைம் விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி சிம்ரனுக்கும் சாய் சுதர்சன் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின் பவருக்கு வந்துட்டு நிறைய அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் இருக்கு இன்னைக்கு மேட்ச்ல பார்க்கலாம். இன்னைக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிளிம் பிளிப்ஸ் இல்லைன்னா கரிசோர் ரபாடா இவங்க 2 பேருமே வந்து ஜாஸ் பட்லருக்கு அப்படி இல்லைன்னா சாய் சுதர்சனுக்கு இம்பாக்ட் பிளேயரா மேட்சஸை பொறுத்து வருவாங்க. நெக்ஸ்ட் பிச் கண்டிஷன்ஸ் பார்த்தலாம். பிச் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஹாட் சர்ஃபேஸ். நியூ சண்டிகர்ல இருக்கிறதுனால இது அந்த அளவுக்கு ஐபிஎல் பார்க்காத கிரவுண்டு. ஸோ இந்த கிரவுண்டை வர வரைக்கும் 27 டிகிரி செல்சியஸுக்குனால கண்டிப்பாக வந்து ட்ரை சர்ஃபேஸாக தான் இருக்கும். நல்ல கிரிப் ஆகும். ஸோ இதனால வந்து ஸ்பின்னருக்கு வந்து நிறைய வந்து எடுத்து கொடுக்கும். 8 ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச எடுக்கூடாது, ஸ்பின்னு தான். ஸோ ரெண்டு டீமே ஸ்பின்னை வந்து இறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி விக்கெட் வந்து ஈஸியாக விழுவாது. ஸோ வந்துட்டு மினிமம் வந்து ஒரு பிளேயர் ஆச்சு 97 95 அந்த மாதிரி போவாங்க ரெண்டு டீம்லையுமே.
ப்ளஸ் வந்து ரெண்டு பிளேயர் வந்து 50 எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் 190லேருந்து 220 ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் ஹாஃபில் வந்து உங்களுக்கு டியூ வந்து பெரிய கன்சென்ட்டாக இருக்காது. ப்ளஸ் வந்துட்டு பேஸ் இருக்காது. ஸோ பேஸ் இல்லாதனால அவங்க எல்லா ஓவரும் ஸ்பின்னு போட முடியாது. ஸோ அதனாலேயே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு பவுலிங் போகிற டீம் தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுத்துடணும். பேட்டிங் எடுக்கிற டீம் வந்து சிறந்த டீமாக இருக்கும். அவங்க தான் வின் பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான மேட்ச்ல வந்து ஹெட் டு ஹெட் அப்படின்னா மொத்தமாக வந்து 3க்கு 3 பேர் 3 டைம் ஜெயிச்சிருக்காங்க ரீசெண்ட் மேட்சஸ்ல. அதே மாதிரி ஓவரால வந்துட்டு பஞ்சாப் தான் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட் 5 மேட்சை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த பஞ்சாப் கண்ட்ரி பஞ்சாபோட குவான்டிட்டியில அவங்க ஹோம் கிரவுண்ட் போயும் பஞ்சாப் தான் லீடிங்ல இருக்காங்க. ஸோ சாய் சுதர்சன் சுமன் கில் இந்த பேரை உடைச்சிட்டாங்கன்னா பஞ்சாப் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பேரை உடைக்கணும்னா ஹர்ஷதீப் சிங் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பெரிய பவுலிங் போட்டு எக்ஸ்ட்ரானரி ஒரு 3+ விக்கெட்ல முடிக்கணும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. ப்ளஸ் வந்துட்டு இதே கிரவுண்ட்ல வந்து ஸ்ரேயஸ் இந்த டீமுக்கு எகேன்ஸ்ட் வரப்ப ஸ்ரேயஸும் பிரியம் ஆர்யாவும் நல்லா இருந்திருக்காங்க. ஸோ அவங்க பிளேயும் நல்லா இருக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு டீம்ல வந்துட்டு பிச் வந்து அசிஸ்டன்சி ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் எல்லாமே அப்புறமேட்டு ஃபிக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஃபேவரா இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 290+ எடுப்பாங்க. நெக்ஸ்ட் வர ஜிடி வந்துட்டு ஆல்மோஸ்ட் நியரா வந்துட்டு மேட்ச் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கான ஸ்கோர் ப்ரிடிக்ஷன்ஸ்ல தான். ஸோ இன்னைக்கான மேட்ச்ல வந்து கண்டிப்பா வந்து பஞ்சாப் வின் பண்ணுவாங்க. ப்ளஸ் அவங்க ஸ்கோர் நல்லாவே இருக்கும். ரன் ரேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. நேற்று சொன்ன சிஎஸ்கேயும் சரி, அதுக்கு முன்னாடி சொன்ன மும்பை சரி, இந்த மாதிரி எல்லா மேட்சுமே வந்து கரெக்டாக சொல்லிட்டு வரேன். ஸோ என்னோட ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மேலும் என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.